சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கூப்பிடு மாமா. சிந்து தான் கூப்பிடுறா. என்னை விட்டுட்டு நீ எப்படி சிந்துவை 2வது கல்யாணம் பண்ணிப்பேன்னு ரகு கிட்ட இப்ப சண்டை தான் போட்டுட்டு இருப்பா. நீ ரகுவ மாமான்னு குரல் கொடுத்ததும் இன்னும் பயங்கரமா டென்ஷன் ஆயிருப்பா. ஆமா ஆமா, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரகு பின்னாலேயே அவளும் வருவா பாரு. கண்டிப்பா வரதானே செய்வா. அதுவும் இப்ப நடக்க போற விஷயத்த பார்த்து குதி குதின்னு குதிக்க போறா பாரு. அதெல்லாம் பார்த்து நம்ம அசரக்கூடாது. மாமா இதோ வந்துட்டு செல்லம். வாங்க. என்ன சிந்து கூப்பிட்டியா? ஆமா மாமா, மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரணும். அதான் நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வரலான்னு கூப்பிட்டேன். தாராளமா போயிட்டு வரலாமே. ஆமா, ஏன் இவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குற? மாமா பைக் எடுங்க, நம்ம 2 பேரும் மார்க்கெட் போலான்னு அதிகாரமா கேளு. உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு சிந்து. ஐயோ, அப்படிலாம் நான் உங்ககிட்ட அதிகாரமா நடந்துக்க மாட்டேன் மாமா. நான் எப்பவும் உங்ககிட்ட மதிப்போடவும் மரியாதையோட தான் நடந்துப்பேன். சிந்து, ரகு உன்கிட்ட இம்ப்ரெஸ் ஆனதுக்கு காரணமே உன்னோட இந்த எளிமையான குணம், ஆணவம் இல்லாத பேச்சு, குடும்பத்துக்குள்ள ஒருத்தியா இருந்து வேலைகளை பங்கு போட்டுக்கிற தன்மை, இதெல்லாம் தான் ரகுக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க என்கிட்ட என்னென்ன குணமெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்களோ அது எல்லாமே ரகு கிட்டயும் இருக்கு செவந்தி. அதனாலதான் எனக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க 2 பேரும் ஆரம்பத்திலேயே ஒண்ணு சேர்ந்திருந்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல இப்ப இருக்கிற பிரச்சனை எதுவும் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா இருந்திருக்கலாம். அது மிஸ் ஆயிடுச்சு. சரி, இப்பவும் ஒண்ணு கேட்டு போல, நீ ரகுவை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்க போறல, அது போதும். ஏய், ஏன் புருஷனுக்கு இவ்வளவு 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீ யாருடி? சொல்லு, நீ யாரு? நான் யாருன்னா ரகுவோட அண்ணி, சிந்துவோட ஃப்ரெண்ட். உன்னால என் கொழுந்தனார் வாழ்க்கையிலும் சந்தோஷம் இல்ல, என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடுச்சு. அதனால இவங்க 2 பேரையும் வாழ்க்கையில ஒன்னா சேர்த்து வச்சு சந்தோஷமான வாழ்க்கைய நான் ஏன் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். இது ஒரு பொறுப்புள்ள அண்ணி செய்ய வேண்டிய வேலை. அதத்தான் நான் செய்யறேன். எது இப்ப நீ செய்யறது? ஒரு பொறுப்புள்ள அண்ணி செய்யற வேலையா? இந்த உலகத்திலேயே கேடு கிட்ட அண்ணி தாண்டி இப்படி ஒரு வேலையை செய்வா. இதுல உனக்கு பெருமை வேறையா? சிந்துவும் நம்மள மாதிரி ஒரு பொண்ணு, ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு இடத்துல போய் வாழ வேண்டியவங்கிற நினைப்பு எதுவுமே இல்லாம எல்லாருமே அவளை தப்பா பாக்குற மாதிரி ஒரு காரியத்தை நீ பண்ணியே, அது உனக்கு கேவலமா தெரியலையா? என்னமா கண்ணு, பிளாக்மெயில் பண்றியா? எனக்கு பிளாக்மெயிலும் பண்ண தெரியாது, ஒயிட் மெயிலும் பண்ண தெரியாது. உண்மையதான் சொல்றேன். உன்கிட்ட எல்லாம் பேசி நான் என் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் என் வீட்டுக்காரர்கிட்டயே பேசிக்கிறேன். இங்க பாருங்க, நமக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், நம்ம அடிச்சுக்குவோம், நாளைக்கு கூடிக்குவோம். ஆனா இவ உங்ககிட்ட இருந்து என்ன பிரிச்சு இந்த சிந்துவை கல்யாணம் பண்ணி வச்சு உங்க வாழ்க்கையவே நரகமாக்க பாக்குறா. இவளெல்லாம் நம்பாதீங்க. நம்ம 2 பேருக்கும் இடையில இவளுங்க 2 பேருக்கும் என்னங்க வேலை? ரகு மாமா, இப்படி தேவையில்லாத உங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தா நேரம் தான் வீணா போயிட்டு இருக்கோம். வாங்க மாமா, சீக்கிரமா மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். நான் என் கையால உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கேன் தெரியுமா? சரி சிந்து, வா போலாம். என்ன சரி சிந்து, சாரி சிந்துகிட்ட அவ கூப்பிடுறான்னு நீங்களும் அப்படியே வாய பொளந்துகிட்டு பார்க்கறீங்க. சும்மா இருங்க சொல்லிட்டேன். வாங்க மாமா, அப்படியே டர்னு பைக்ல ஜாலியா ஒண்ணா மார்க்கெட்டுக்கு போலான்னு இவரை கூப்பிடுறியே. அங்க 4 பேர் பார்த்து ஒரு ஆம்பளை கூட ஒன்னா ஒட்டிக்கிட்டு வந்திருக்கியே, இவர் யாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவ? என் வருங்கால ஹஸ்பண்ட்னு சொல்வேன்.
அடடடடட. ஏன் ஹஸ்பண்ட உன்னோட வருங்கால ஹஸ்பண்ட்னு சொல்றதுக்கு உனக்கு கூச்சமா இருக்காது? வெக்கமா இருக்காது? அசிங்கமா இருக்காது? ரகுவை இவ வச்சுக்கிட்டு இருக்கான்னு வீடியோ மூலமா எல்லாருக்கும் சொன்னியே, அப்ப உனக்கு கூச்சம் வெக்கம் அசிங்கம் இதெல்லாம் தெரியலையா? இப்பதான் தெரியுதா?